உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான பல சம்பவங்கள் நடந்திருக்கு. முதல் சம்பவமாக ஒரு தரமான சம்பவமாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்கள், மானகட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அவர் பேசின வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதில் குறிப்பாக முதல்வர் விஜய் அவர்களை உரிமையில், ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ளே நீ வந்து பாரு, இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்து பாரு, உன் எலும்பை உருவி அமுச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொச்சையாக வந்து பேசியிருந்தார். இந்த வீடியோ வந்து மின்னல் வேகத்தில் பரவ ஆரம்பித்தது. நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருந்தோம். அதாவது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுகலையுமே வந்து இப்போ பரந்தாமன் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆர்எஸ் பாரதி இவங்கெல்லாம் பேசுறதை பார்க்கும்போது ஒரு செம்ம கோபத்தில் செம்ம கடுப்பில் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களாம் அப்படியே வெளியே வர்றாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசினது ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இப்படி இல்லாமல் முதல்வரை பேசுறது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசினதை கூட ஓரளவுக்கு விமர்சனத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இவர் தகுதி இல்லாத முதலமைச்சர், இவர் வந்து பொம்மை முதல்வர் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இதை கூட வந்து தாவேக்கா பெருசாக திருப்பி ஏன் கேட்கல, இதை வந்து உடனடியாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்மளும் பேசியிருந்தோம். ஆனால் அதெல்லாம் அவங்க பெருசாக கண்டுக்கவே இல்லை. ஆனால் இது ஒரு படிக்கு மேலே நீ சட்டமன்றத்துக்குள்ள வந்து பாடுறாங்க, பார்த்தா கோமாளியாக இருக்கா, நாங்களாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க மிரட்டலே வந்து விட்டுருக்காரு. அதாவது சட்டமன்றத்துக்குள்ள எல்லா கேட்டையும் பூட்டிருங்க, ஏன்னா வந்து நம்ம பார்ட்டி ஃபண்டுன்னு வாயை திறந்தாலே எல்லா திமுகவுடைய அமைச்சர்கள்லாம் ஓடி போய்ட்றாங்க, திமுக நிர்வாகிகள்லாம் ஓடி போய்ட்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து சிஎம் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ அப்படி அவர் பேசினதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்து இவர் சொல்கிறாராம், ஓ பூட்டி விட்டுருவியா, நீ பூட்டி வச்சுருவியா, அப்போ பாரு உள்ளே விட்டோன்னு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு. இது நார்மலாக, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்துட்டு இல்லைங்க, இது வந்து ஒரு விமர்சனம். இப்போ நீங்கள் கனிமொழி எம்பி கூட அவங்க வந்து ஒரு ட்விட்டரில் வந்து பதிவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு விமர்சனத்தை கூட எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி மார்க்கண்டேயனை கைது பண்ணது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் கேட்டிருக்காங்க. நம்ம கேட்குறோம், இதுதான் விமர்சனமா? இவ்வளவு நாட்கள் விமர்சனம்ன்ற பேரில் இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஒன்றில் அது ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு குரூப் தெரியாங்க. அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பூப் பண்ணுறாங்க, சட்டமன்றத்தில் நடக்கிறத ஸ்பூப் பண்ணுறாங்க. அதில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வர்றதை அவ்வளோ கேவலமாக வந்து சித்தரித்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அதுக்கு கூட வந்து அரசு நடவடிக்கை எடுக்கலை, அதை பற்றி பெருசாக இது பண்ணலை. ஆனால் ரொம்ப பர்சனலாக மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மானங்கட்ட தமிழ்நாட்டு முதல்வர் அப்படிங்கிறது இது வந்து எங்கே போய் நிற்கிது அப்படின்னா, நாளைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணலை, ஒருத்தரை கைது பண்ணலை அப்படின்னா அது நாளைக்கு இன்னும் அதிகமாக இஷ்டத்துக்கு எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஒன்றும் இல்லை, மற்ற ஸ்டேட்டில் பார்க்கும்போது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே ஏற்றுக்கிறதுக்கான எந்த ஒரு மனப்பக்குவமே உங்களுக்கு கிடையாது. அது ரொம்ப தெளிவாக வந்து அப்படியே நம்ம வந்து அப்பட்டமாக தெரியுது. ஆனால் இதுக்கும் முட்டு கொடுத்து நிறைய பேர் வருவாங்க. முட்டு கொடுத்து வருவாங்கன்னா, என்னங்க அவர் பேசிட்டாரு பெருசா, இது என்னங்க ஒரு எதர்ச்சியாக பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்த தாவேக்கா அரசு இந்த விஷயத்துக்கு உடனே அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் கேட்ட கேள்வி தான், சபாநாயகருடைய ஒப்புதல் இருக்கா, சொல்லுங்கள், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டே பதில் சொல்கிறார். ஏதோ சைன் பண்ணிட்டே வந்து சொல்கிறார், சபாநாயகர் ஒப்புதலோடு தான் நீங்கள் பேசுனீங்களா முதலமைச்சரை பற்றி, இவ்வளோ அவதூறா, இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளும் கேட்குற மாதிரி தான் இருக்குது. உடனே வந்துட்டு அப்படியே திமுறா தெனாவட்டா, என்ன உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, போ கூட்டு போறியா போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு கைது பண்ணி கூட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக அப்படி போகிறார். இன்றைக்கி அவருடைய பழைய வீடியோக்கள் நிறைய வந்து வைரல் ஆகுது. என்னென்னா, அந்த சட்டமன்ற அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ப்ரமோஷனுக்காக நிறைய சேனல்ஸ் வந்து இன்டர்வியூஸ் எடுப்பாங்க. அதில் ஒரு சேனல்ஸ் இன்டர்வியூ எடுக்கும்போது அதில் அவர் சொல்கிறார், இந்த தொகுதி மக்கள் எதுக்காக உங்களுக்கு ஓட்டு போகணும்னு சொல்லி ஆங்கர் கேட்கும்போது, இந்த தொகுதியில் நான் இருக்கேன், என்னை எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம், ரொம்ப வந்து இயல்பாக பேசக்கூடிய ஆள், ரோட்டில் போகும்போது கூட வாக்கிங் போவாங்க, என் கூட வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே வந்து ஒரு வீடியோ கட் பண்ணி போடுறாங்க. என்னென்னா, ரோட்டில் அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, அவர் அவ்வளவு கேவலமாக கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. ஸோ இவரை பற்றின வீடியோக்கள் ஒவ்வொன்றா வெளியே வருது. இவர் இப்படி தான் பேசுவார், இந்த மாதிரி தான் பண்ணுவார், நல்ல வேலை மேடையில் கெட்ட வார்த்தை எதுவும் பயன்படுத்தாமல் பேசியிருக்காரு.
ஆனால் அந்தளவுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து திமுகவில் அங்கங்கே ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. நான் சொல்கிறது வந்து இவங்க வந்து டிவிக்கு எதிராக பேசுகிறாங்கன்றதை தாண்டி திமுகவோட தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கீழே இறக்கிக்கிட்டே வர்றாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அவர் மீது வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டு அவரை வந்துட்டு உள்ள தள்ளுறாங்க, வெளியே வராரு. அவரை வந்து நம்ம ஒரு நேம் பண்ணிட்டோம், இல்லை இவர் இப்படி தான் பேசுவாருங்க, அவர் ஒரு காமெடி, விட்டுருங்க, அவர் தேவையெல்லாம் போட்டு அவர் நோண்டாதீங்க, அவரெல்லாம் கைது பண்ணி பெரியலாக்காதீங்கன்ற மாதிரிலாம் போட்டு மக்கள் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி பேசுகிறது, அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ இருந்துக்கிட்டு இவ்வளவு தூரம் பேசுகிறது அப்படின்னும் போது அது ரொம்ப இதாக இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம பார்க்கும்போது இந்த பரந்தாமன் அவர்கள் பேசுகிறதும் கிட்டத்தட்ட இதோட சேம் தான். பட் அவர் என்னன்னா ரொம்ப பாயிண்ட்டாக பேசுகிறாப்ல அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து திமுக எல்லாரும் பரப்பிட்டு இருக்காங்க. அவர் பேசும்போதும் இதே மாதிரி தான் வந்து வார்த்தை வர்றது, அந்த வளர்ந்து கெட்டவன், அமைச்சர், இவன் அவன் அப்படின்ட்டு. அதில் குறிப்பாக வந்து இந்த மூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மூர்த்தி இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது, மூர்த்தின்னு சும்மா சொல்லுவியா, அமைச்சர் மூர்த்தின்னு சொல்லு, முன்னாள் அமைச்சர் மூர்த்தின்னு சொல்லு, அவர்கள்னு சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தார். அதாவது இவருடைய திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுவாராம். ஆனால் இப்போ கரண்ட் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கண்டிப்பாக நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற இடத்துல தான் நிற்பாராம். ஸோ இது வந்து எப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து திமுகவுக்கே பேக் ஃபயராக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத திமுக எப்போ உணரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. இதையெல்லாம் விட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் நல்லா பேசுகிறாரு. ரீசெண்ட் டைம்லலாம் அவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் வந்து பார்த்தா டோட்டலாக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே போன எல்லாரையுமே வந்து இன துரோகி, தமிழ துரோகிகள் தான் சொல்லுவாங்க. பட் அண்ணன் மட்டும் அங்கே தான் இருப்பார். பட் சாட்டை துரைமுருகன் இன்னைக்கு பேசுகிறத தாண்டி அவர் என்ன போட்டிருக்காரு ஒரு பதிவு அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் செய்த விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசிய முழு பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த இடத்துலயே வந்து என்னன்னா, அவங்களே திமுகவே இன்னும் முட்டு கொடுக்க ஆரம்பிக்கலை, ஆனால் அண்ணன் அதுக்குள்ளே வந்துட்டு முட்டு கொடுக்க வந்துட்டாப்புல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர் வந்து முதலமைச்சர் விஜய் கிடையாது, அவர் போட மாட்டார், அவர் கை வந்து கூசுது. ஸோ வந்து முதலமைச்சர் விஜய்னு போட மாட்டார், தாவேகா தலைவர் விஜய் பற்றி அவர் பேசிட்டாரு அப்படிங்கிறத அவரும் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதாவது இப்போது என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மேடையில் சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதில் ஒரு விஷயம் வந்து நமக்கு புலப்படுது. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியில் சீமான் பொது வேட்பாளர் நிற்கிறதுக்கு ஒரு சமிக்கைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சாட்டை துரைமுருகன் உட்பட வந்து நாம் தமிழர் கட்சியில் கொஞ்சம் திமுகவை கம்மியாக அடிக்கிறாங்க, கம்மியாக இல்லை கொஞ்சம் வந்து தடவி கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் இங்கே போயிட்டுருக்கு. அப்போது இதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு மேடையில் வந்துட்டு சீமான் அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, அப்பா இறந்துட்டாரு, 30 நாள் காரியம், பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பக்கத்தில் எங்கள் அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே பாரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிடுவாய்ன்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது, நான் உறுதியா போயிடுறேப்பா, உறுதியா போயிடுறப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ போயிடுறா. அதனால அவங்க அப்பா சொன்னாராம், 50 தொகுதி வந்து 50 பேரோட நான் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவேன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீ போகலை, ஆனால் இந்த வாட்டி எப்படியாச்சும் நீ வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போயிடு, இடைத்தேர்தல் டார்கெட் பண்ணி போயிடு அப்படின்னு அப்பா சொன்னதாக சொல்கிறாங்க. அப்போ எப்படியாவதுன்ற அந்த வார்த்தையில் பிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ எப்படியாச்சும் சீமான் அவர்கள் எப்படியாவது உள்ளே போயிடணும், எப்படியாச்சும் வந்து நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாரு. இதே அந்த நரேட்டிவை அப்படியே கொண்டு போயிட்டு அவருடைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஆமாம் அண்ணன் எப்படியாச்சும் உள்ளே போனால் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ஆனால் இங்கே நிலைமை யதார்த்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் வந்து இன்னைக்கு வீடியோக்கள் போடுறாங்க, அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் முக்கியமாக நிறைய விஷயங்களை பேசின முக்கியமான நிர்வாகிகள் நிறைய பேர் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் அதிமுக திமுகன்னு சேர்ந்து கரைஞ்சிட்டாங்க. அப்படியே இதில் புதுசாக வந்து ஆட் ஆயிருக்காரு இயக்குனர் களஞ்சியம் அவர்கள். இப்போ இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிட்டு போறாரு, ஒரு கடிதத்தை ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துட்டு போறாரு. என்ன அப்படின்னா, சீமானனை வெறுப்பு அரசியலை கையில் எடுத்துட்டாரு, அது வந்து அவர் கட்சிக்கும் சரி நாம் தமிழர் அவருக்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்கும் சரி வந்து அது சரியா வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெட்டரே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு, இது தவறா இருக்குனே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் வந்து தமிழின துரோகி, அவர் வந்து அரசியல் பேசக்கூடாது, நீ எல்லாம் எப்படி அரசியல் பேசுற, நீ வந்து இவ்வளவு நாள் வந்து எனக்கு வந்து ஸ்லீப்பர் செல் மாதிரி இருந்து அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலே அவ்வளோ அவதூறுகள். நான் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன், சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது திரும்பி பார்ப்பாரு, டக்குன்னு பார்த்தா அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் களஞ்சியம் அவர்கள். அவர் சிரிக்கிறத பார்த்தா தான் அவர் சிரிப்பார், ஏன்னா யாராவது சிரிக்க அந்த காமெடிக்கும் டக்குன்னு அவர் சிரிப்பார். அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறோம். ஜோக்ஸ் அப்பார்ட், ஒருத்தர் கூடவே நின்றுருக்காரு, நிறைய சமயங்களில் அவர் கூடவே நின்றுருக்காரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள் சீமான் அவர்கள் மேலே வைக்கும்போது அவர்கிட்ட நானும் கூட பேட்டி எடுத்திருக்கேன்.
அத்தனை விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்லிட்டு இருப்பார். அவ்வளவு பொறுமையாக உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க ஒரு மனுஷன் தான். பட் இன்னைக்கு அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்த உடனே நாம் தமிழர் கட்சியிலேருந்து யார் வெளியே வந்தாலும் அவங்கள அவதூறாக பேசுறது, அவங்கள வந்துட்டு தமிழில் துரோகின்னு சொல்கிறது, பாரிசாலன் உட்பட ஏகப்பட்ட பேரை வந்து அவங்க நேம் பண்ணுறதே இப்படி தான் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தங்க உங்கள் கட்சி விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க அரசியல் பேசக்கூடாது. ஏன் ரீசன்ட் மேடையில் கூட சொல்கிறீங்க இந்த மாதிரி இளைஞர்கள் அரசியல் பேசணும், இளைஞர்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த கூட்டம் வந்து ஒரு நினைவேந்தல் கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் அறிவோடு சிந்திச்சு வாக்களிங்க, தப்பாக வாக்களித்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு டிவிக்கு அங்கேயும் போய் அட்டாக் பண்ணி பேசுகிறார். ஸோ எங்கே போனாலும் இந்த வேலையை ரொம்ப தெளிவாக வந்து சீமான் அவர்கள் பண்ணிகிட்டே இருக்கார். இன்னொரு சைடு கட்சியிலேருந்து வெளியே போகிறவங்கள, அவங்க கட்சிக்காக போராடினவங்கள இந்த மாதிரி வந்து வெளியே போனதுக்கப்புறம் அவதூறு பேசுகிற வேலையும் நாம் தமிழர் கட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து டிவிகே அப்படின்ற அந்த கட்சியை எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கீழே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத இன்னும் உணரவே இல்லை நாம் தமிழர் கட்சி. இன்னொரு பக்கம் வந்து திமுகவும் இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்களை தொடர்ந்து அவதூறு பேசுறதுனாலையோ, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரு ப்ரூஃப் வச்சுருக்காராம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டிவிகே ஜெயிச்சதுக்கு என்ன ரீசன் தெரியுமா, இவங்க ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் மொத்தமாக வந்து மக்களை ஏமாற்றி விஜயவர்கள் செய்யாததெல்லாம் செஞ்ச மாதிரி வந்து ஒரு மாஃபியா வந்து பரப்பி அவரை மொத்தமாக வந்து பிஎம் ஆக்குறதுக்காக வந்து ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இங்கே உங்கள் பருப்பு வேகும் விஜயவர்களே, அங்கே போனீங்கன்னா பிஎம் மோடிஜி கிட்ட வந்து உங்கள் பருப்பு வேகாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. எனக்கு என்ன புரியலைன்னா, இப்போது ஒருத்தன் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு பையன் அடி வாங்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், ஆளை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்னால் யார், அவன் கூடவே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு பார்ப்பான். அவன் யாரும் வரல அப்படின்னா சீனியர்ஸ்ட்டை போய் கேட்பான். சீனியர்ஸ்ட்டை போய் என்ன இப்படி அடிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்ல மாதிரிலாம் சொல்லுவான். அப்போது நமக்கு என்ன தோணும், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு இதெல்லாம் போய் சீனியரை கூப்பிட்டு இருக்க, அவரை ஏன்டா போய் இழுத்திட்டு இருக்க, அது விட்ட பெரிய பிரச்சனையாகிடுமே அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்ன, உன் ஃப்ரெண்டை நம்பலை, அவனை நம்பலை, ஸோ அதனால் நீ அங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கார். அவர் நாளைக்கு அவர் பாரு, நீ நினச்சிட்டு இருக்க அதிமுக அழிஞ்சுன்னு நினச்சிட்டு இருக்க, அவர் கையில் ஆட்சிக்கு வரட்டும், நீ செத்தரா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் பேசினா கூட பரவாயில்ல, ஓகே சூப்பர், அதிமுக உயிர்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு அம்மா உணவகம் வந்து டெவலப் ஆனது இவங்க ஆட்சி காலத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போகுது. அதை வந்து நேஷ்னல் மீடியா எடுத்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி அம்மா உணவகம் முன்னை விட ஒரு 50% வந்து இப்போ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா போயிட்டுருக்கு, நிறையா ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு கீழே வந்து ஒருத்தங்க கமெண்ட் போடுறாங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்டில் ஒரு பதிவாக போடுறாங்க. யாருன்னா நம்முடைய மேயர் பிரியா அவர்கள். என்னென்னா வந்து 2022 நாங்கள் தான் வந்து ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து இந்த அம்மா உணவகத்தை அடுத்த கடந்து கொண்டு போயிருக்கோம், வேறு யாராவது கொண்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒரு பதிவு போடுறாங்க. எனக்கு அந்த பதிவை பார்த்தோன்னே அப்பவே டவுட்டு. ஏன்னா 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அம்மா உணவகத்தை அந்த ஃபோட்டோலேருந்து அந்த போர்ட்லேருந்து கிழிச்சு தூக்கி போட்ட வீடியோ பார்த்தோம். அதாவது திமுக காரங்க உள்ளே பூந்து அடித்து தூக்கி போடுறதை பார்த்தோம். அப்படிங்கிற ஒரு திட்டம், நல்ல திட்டம், அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற இடத்த தாண்டி இல்லைங்க அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு நமக்கு தெரியுது, யோசிச்சுட்டே இருந்தேன் என்னடா அப்படின்ட்டு பார்த்தா இன்னொரு வீடியோ வைரல் ஆகுது. என்னதுனாலதான் அம்மா உணவகம் நிறைய இடத்துல வந்து பயன் இல்லாம இருக்கு. சில இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்த பூட்டை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க மாச கணக்குல. பட் அதுக்கான பில்ஸ் வந்து மாநகராட்சி கிட்ட சப்மிட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அம்மா உணவகம் எது கரண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு, எது ஒர்க் ஆகல அப்படின்றது ஹானரபிள் சிஎம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் அவர் என்ன ஆலோசனை தராரோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அவங்க இதுக்கு முன்னாடி பேசின ஒரு பேட்டி ஒரு வைரல் ஆகுது. ஏன்னா செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க அம்மா உணவகம் பல இடங்களில் மூடிட்டீங்க, நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில், இல்லைங்க முன்ன மாதிரிலாம் கூட்டம் வர்றதில்லை, நிறைய கடைகள் சும்மா தான் பூட்டு போட்டுட்ருக்கு, எதுக்கு தேவையில்லாமல் நமக்கு வந்து மாநகராட்சிகிட்ட பில்லும் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் வந்து கடையெல்லாம் பூட்டிட்டோம், ரெவன்யூலாம் பெருசாக இல்லைங்க முன்ன மாதிரின்னு சொல்லிட்டு வாய் கூசாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இப்போ அதே மேயர் பிரியா அவர்கள் இப்போ வந்து சொல்கிறாங்க, எங்கள் ஆட்சி காலத்தில் தாங்க சூப்பராக இருந்துச்சு அம்மா உணவகம், இன்றைக்கி வந்து டிவிக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள், அம்மா உணவகத்தில் சாப்பிட்ட மக்களுக்கு தெரியும், நானும் சாப்பிட்ருக்கேன். எத்தனையோ அம்மா உணவகங்கள் நம்ம பார்த்த இடத்துல இருந்து அந்த அம்மா உணவகங்கள் காணாமல் போயிருந்துச்சு. பட் இப்போ அந்த இடத்துல இப்போ அம்மா உணவகங்கள் புதுப்பொலிவோடு திரும்ப வந்திருக்குது. ஸோ இதை மக்கள் வந்து கொண்டாடுறாங்க, அவங்க வந்து சாப்பிட்றவங்க மனநிறைவாக வந்து இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம கூட வந்து பைட்ஸ்லாம் எடுத்து போட்டிருந்தோம், முன்ன விட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, நேற்று கூட ஒரு நண்பர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, ஏங்க வந்துட்டு வெறும் நல்ல விஷயத்தையே சொல்கிறீங்க, அவங்க மேலே குறைகளை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நல்ல விஷயம் தான், நல்ல விஷயத்தை பற்றி சொல்ல தாங்க செய்ய முடியும். ஏன்னா இப்போ ஒரு ஊடகத்தோட பொறுப்பு ஒரு ஆளுகின்ற கட்சியை அவங்க கட்சியில் வந்து நல்லதுன்னு செய்தாலுமே இல்லை இது கெட்டது ஏதோ ஒன்று இருக்குது, இதோ பண்ணுறாங்க அப்படி இது பண்ணுறாங்க, எங்கள் அம்மா உணவகத்தை டெவலப் பண்ணுறதுல ஸ்கேம் அப்படின்னா நான் நம்ப முடியல.
இதெல்லாம் வந்து சொல்லணுமா, ஏன் இதெல்லாம் வந்து இது பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஏங்க நல்ல விஷயத்த சொல்லுவாங்க, நல்லது பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஊழல் லஞ்சம் வந்து ஒழிஞ்சிருச்சா, எல்லா இடத்துலையும் ஒழிஞ்சிருச்சா, நீங்கள் ஒழிஞ்சின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் சிம்பிளாக கேட்குறேன். இன்றைக்கி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் பிடிபட்டார், இந்த இடத்துல இப்படி ஒருத்தர் பிடிபட்டார், அரசு அலுவலகங்கள்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து நியூஸில் பார்க்குறோம். அதை ஒரு அரசு ஊழியரும் பார்க்குறாரு. அவருக்கு நல்லா தெளிவாக தெரியுது. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, இங்கே கையில் ஃபோன் வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வீடியோவை போட்டு சமூக ஊடகத்தில் போட்டு விட்றாங்க. போட்டு விட்டோன்னா அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு சிஎம்க்கு அனுப்புறாரு. உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ எதுவும் நடக்குது, அவன் கட்சிக்காரங்களே விட மாட்டான், அவன் கட்சிக்காரில் ஒருத்தன் தப்பு பண்ணாலும் உள்ளே வச்சிடறாங்க. இப்போ நம்மளாம் வந்து ஏமாத்தரோன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்குல்ல. இந்த யோசனை என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் உண்மையிலேயே கண்காணிப்பு இல்லைன்னா கூட அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ வேண்டாம், வாங்க வேண்டாம், வாங்கிட்டு. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து சஸ்பெண்ட் ஆனால் எவ்வளோ பிரச்சனை ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்களால வெளில தலைகாட்ட முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அத்தனை கமிட்மெண்ட்டும் வந்து லாக் ஆகிடும். அவங்க திரும்ப எப்படியாச்சும் சஸ்பெண்டை வந்து இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் அவங்க கோர்ட்டில் கேஸ்லாம் கூட போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்படின்னு இடத்துக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பயம் உண்டாகும். அந்த பயமே நாளைக்கு லஞ்சம், ஊழல், இந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஓகே எல்லாருமே வந்துட்டு பயப்படுறாங்க, திருந்திட்டாங்க அப்படின்ற அந்த இடத்துக்கு போகுது இல்லையா. இதை மக்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்கள் இவ்வளோ விஷயத்த பேசுகிறாரு. அப்போ இவங்க ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஆட்சிங்கிறத மட்டும் ஏன் சொல்ல தயங்குறாங்க? அம்மா உணவகம் உண்மையிலேயே சூப்பர் திட்டம். அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி காலத்தில் தான் வந்துச்சு, இவங்க தான் வந்துட்டு நாங்கள் அதை வந்து சிறப்பாக செயல்படுத்துகிறோன்னு வந்து இன்றைக்கி வந்து மேயர் பிரியர் ஸ்டிக்கர் விட்டுறாங்கல்ல. அதுக்கு முன்னாடி இது அம்மா கொண்டு வந்த திட்டம். அம்மா கொண்டு வந்து இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் பேசப்பட்ட ஒரு திட்டம். எத்தனை மக்கள் வந்து அதில் வந்து பயனடைஞ்சாங்க. அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு ஏன் வந்து அதிமுக தயங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது அதிமுக கிட்ட சரக்கு தீந்து தான் போச்சு போல. அவங்க இப்போ பிஜேபி வேணும், நமக்கு வந்து மோடிஜி அவர்களுடைய துணை வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிஎம் மோடிஜி கிட்டலாம் அவங்க பருப்பு வேகாது விஜய் அவர்களேன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த கட்டம் அங்கே தான் அவர் போயிட்டுருக்காரு. 2029க்கும் அவர் வந்து ஒரு அடிக்கல் நாட்டிட்டாரு அப்படின்னு இடத்துல போயிட்டாருங்கிறது தான் இவங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடுப்பாக இருக்குது. இந்த ஜென்சி டிஎம்கே வீடியோ ரொம்ப நாளாக காணமே, அதை பற்றி பேசவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒய் உதயநிதி ஸ்டாலின் ஏன் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின் இவ்வளவு தூரம் வந்து புஷ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவ்வளவு சீக்கிரமா? ஏன்னா எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதனால தோத்துட்டோம் ஜென்சி கிட்ஸு, ஆல்ஃபாஸு, அதுக்கப்புறம் பீட்டாஸா, இதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஓகே ரைட். இப்போ ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஜென்சி டிஎம்கேல ஒருத்தர் இருப்பார், இளம் பேச்சாளர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஒரு செஷன் வச்சுருக்காங்க. அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறாங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி சரியாக போகலைன்னா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவோம், ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர்கிட்ட, மாதிரி ஒய் உதயநிதி அப்படின்னு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இத்தனை பேர் இருக்காங்க, திமுகவில் மூத்த நிர்வாகிகள் இத்தனை பேர் இருக்காங்க, எதற்காக உதயநிதியை முன்னிறுத்துகிறார்கள் திமுகன்னு சொல்லி அந்த ஜென்சி டிஎம்கே மீட்லேயே வந்து கேட்குறாங்க. அந்த டிஎம்கே காரங்களே கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அந்த பையன் ஸ்டன் ஆகிட்டாப்புல. ஐயோ என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்க, ஒய் உதயநிதினா நான் என்ன சொல்கிறது? இப்போ இல்லை வந்து அவர் இல்லை வந்து அவர் ஒரு பேரை இல்லை அப்படி இப்போ நம்மளாலே சொல்ல முடியல பாருங்கள். நம்ம யோசிக்கும் போதே ஒய் உதயநிதி அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? இதுக்காக உதயநிதி அவர்களை இப்போ முன்னிறுத்துறாங்க, அதுக்கு முன்னாடி துரைமுருகன்லேருந்து இத்தனை பேர் முன்னாடி இருக்காங்களே, ஏன் இவரை முன்னிறுத்துறாங்கன்னு சொல்லி இந்த கேள்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய அத்தனை தொண்டர்களையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. ஒய் உதயநிதி அப்படின்ற கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சால் இல்லை திமுகவுடைய என்ன சொல்கிறது அனுதாபிகள் இருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஒய் உதயநிதி இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் உதயநிதியை நம்ம முன்னாடி நிறுத்தணும்? அப்போ ஒய் உதயநிதினு கேள்வி ஆன்சர் பண்ணுவீங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒய் நாட் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் உதயநிதி அவர்களை நீங்கள் முன்னிறுத்தி அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வந்துட்டு திமுகவை காப்பாற்ற போகிறாரு, திமுக தொண்டர்களை காப்பாற்ற போகிறான்னு சொல்லும்போது ஏன் தமிழ்நாட்டை காப்பாற்ற ஒய் நாட் விஜய் வரக்கூடாதுன்ற கேள்வி இவங்களும் கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கும் தெரியணும். ஸோ நீங்கள் தெரிஞ்சால் தயவுசெய்து சொல்லுங்கள். இதுக்கிடையில் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்து இந்த பழனி கோயில் பிரச்சனையில் அந்த அமைச்சர் தான் தப்பு பண்ணியிருக்காரு, அமைச்சர் ரமேஷ் தான் தப்பு பண்ணியிருக்காரு, முறைகேடு நடந்திருக்கு, அது உண்மைதான் சொல்லிட்டு இந்த பழனி கோயில் மேட்டரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, திமுக பயங்கரமாக கையில் எடுத்து பேசினாங்க. அப்புறம் அப்படியே லைட்டாக சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வந்து இப்போ வந்து விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணையில் நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது, நிறைய பேர் வந்து அதில் சிக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து சக்கரபாணின்ற பேர்லாம் அடிபடுதுன்றலாம் பேசியிருந்தோம்ல. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அங்கே ஒரு விஷயம் வந்து லாக் ஆக போகுதுன்றதுக்காக அப்படியே லைட்டாக குறைச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கூட அதை பற்றி பேசியிருந்தார்.
ஆனால் அவர் பேட்டி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு அவர் ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடியவர் தான். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எப்படின்னா வந்துட்டு இந்த மதுரை ஸ்லாங்கில் ரொம்ப சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பார். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இவர் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து இப்படி தாங்க பண்ணுது, இந்த ஆட்சி அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆடு திருநவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு திருநவலாம் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விடுறாரு. இப்போ சும்மா இருப்பா, ஆல்ரெடி இருக்கிற எல்லா இடத்துலையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம நீ மூக்க வைக்கிறேன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட்டாக அவர் டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டார். சும்மா என்ன தேவை உழையிட்டு இருக்காதையா, தேவையில்லாமல் பண்ணாதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் பார்த்தோம் இன்றைக்கி. ஸோ அவங்க ஒரு சின்ன பயமும் இருக்குது, ஓகே நம்ம தேவையில்லாம் வார்த்தையை விடக்கூடாது, வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகலையும், அதை விடாமல் கொஞ்சம் வந்து நம்ம பொறுப்பாக இருந்துக்கலாம் அப்படின்ற அந்த இடத்துலையும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கு மத்தியில் இப்போ சிவி சண்முகம் என்ன முடிவெடுக்க போகிறாரு, அவர் வந்து அமைச்சராக்கிறேன்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருந்தாராமே, அவர் இப்போ அமைச்சர் கிடையாதா, இப்போ அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலில் என்ன பண்ண போகுது அதிமுக அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. இப்போ சிவி சண்முகம் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள் அப்படியே கொத்தா அப்படியே சென்னை கிளம்பி வந்து அவங்க பதவியை ராஜினாமா பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அதிமுகலேருந்து விலக போகிறாங்கன்ற செய்தி வந்து சுட சுட வந்திருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எடப்பாடி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்கிறார், ஒரு பேர் பசுபதி. ஸோ இவருக்கு கீழே நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதிர்ப்பு வருது. அப்படி எதிர்ப்பு வரும்போது ஒரு 11 பேரை வந்து என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு எல்லாரையும் வந்துட்டு கட்சியிலிருந்து நீக்கிறாரு எடப்பாடி. ஸோ இதில் கடுப்பான சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக கூண்டோட அப்படியே வந்துட்டு இங்கே வர்றாங்க. ராஜினாமா அப்படின்னும் போது அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுதுன்றது ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷனாக பார்க்கும்போது அவங்களும் தாவேக்கால இணைய போகிறாங்களோ அப்படின்ற அந்த இடத்துக்கு வர்றோம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடப்பாடியை கூட போய் சந்திக்கலை, ஆனால் அதுக்கு முன்னாடி போய் சிவி சண்முகத்தை வந்துட்டு சால்வெல்லாம் போட்டு சந்திச்சுட்டு வந்தார் அப்படின்னா ஒரு கணக்கு இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதற்கான முதல் படியாக இதை பார்க்குற மாதிரி இருக்குது. சரி, அதிமுகவில் இவ்வளோ பேர் வந்து சேர்றாங்களே, இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாரா, எம்எல்ஏவா நிப்பாட்டுவாரா, இடைத்தேர்தலில் என்ன ஆக போகுது அப்படின்றத தாண்டி இப்போ அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுகவில் வந்து சேர்ந்தாங்களே இந்த அதிமுக காரங்க, இவங்க ரொம்ப பெனிஃபிட்டாக இருப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் அப்படின்ற ஒரு கூற்று போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க தாவேகா என்னதான் வந்து சட்டமன்றத்தில் ஜெயிச்சிட்டாலும் உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கனெக்டான, அதாவது ஊர் கூட ரொம்ப கனெக்டான ஒரு பர்சன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து சட்டமன்றத்துக்கே பேசணும், நம்ம என்ன பேசணும் அப்படின்னா ஏங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்படி இருப்பாங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் அவ்வளவு க்ளோஸாக இருப்பாங்க, அவங்களெல்லாம் மீறி எப்படிங்க மக்கள்கிட்ட போய் சேர போகிறாரு தாவேகா, எப்படிங்க விஜய் போய் சேருவாருன்னு சொல்லும்போது அதையெல்லாம் உடச்சி போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலே அந்த ஒரு டஃப்பான ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை உடச்சி தாவேகா எப்படி போக போகுதுன்னும் போது ஒரு கணிசமான தொகுதிகள் கணிசமான இடங்களில் கண்டிப்பாக அதிமுக உள்ள வந்து சேர்ந்த அந்த பவர் இருக்குல்ல, அதுக்கான வேலைகள் இருக்குல்ல, அந்த வேலையில் அதிமுகவும் பார்க்கும், அதை வந்து சேர்ந்த அதிமுகவும் பார்க்கும். ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் தாவேகாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி அதுவும் ஒரு வாய்ப்பாக கூட எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் இந்த முடிவு எடுத்துருக்கலான்ற மாதிரியும் தெரியுது. இன்னொரு பக்கம் வந்து திமுக இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாஜக கிட்ட ஒரு டீல் பேசுகிறதா நம்ம வீடியோ பேசியிருந்தோம். இந்த பாஜக டீல் அப்படிங்கிற விஷயம் வந்து ப. சிதம்பரம் அவர்கள் அவர் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது ரொம்ப பெரிய காட்டுத்தீ மாதிரி வந்து பரவிக்கிட்டு இருந்த விஷயம். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு திமுக வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து முன் வந்து நிற்கிது. இப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி தாவேக்காக்குள்ளே போயிட்டுருக்கு. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் வந்து தாவேக்கால கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சேர்றாங்க, 5000 பேர் சேர்றாங்க. ஒரு இணைப்பு விழாவே நடக்குது. மாற்றுக் கட்சி இணைப்பு விழா வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இந்த ஒளிய மணி போடுவாங்க வெள்ளிக்கிழமை, அது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு டைம் வச்சுருக்காங்க. சனிக்கிழமைன்றது தாவேக்காவுக்கு ரொம்ப முக்கியமான டே நினைக்கிறேன். எல்லா கெட்ட சம்பவம் நல்ல சம்பவம் எல்லாமே சனிக்கிழமை தான் நடந்திருக்கு தாவேக்காவுக்கு. ஸோ அந்த நாளில் வந்து சேர்த்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அந்த விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கணும் போது திமுக வேறு என்ன தான் பண்ண முடியும்? இப்போ பாஜக கூட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாஜக இதுக்கு செவிமடுக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு அடுத்து வரப்போகிற தேர்தலை சமாளிக்கிறதுக்கும் இந்த ஒரு ஐடியாவை எடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பெரிய காமெடி என்னென்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டன் போயிருந்தார். அவருடைய பேரனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போயிட்டு வாழ்த்துறதுக்காக. காலையில் வருவார், 8 மணிக்கு வருவாருன்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. நேராக போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த என்ன சொல்கிறது விமான நிலையத்தில் வெளியே வரும்போது மாலையெல்லாம் போட்டு மாஸ்க் காட்டிடலாம், ஒரு பாட்டை போட்டிடலாம், வருகிறார் சாரி உதயநிதி ஸ்டாலின் பாட்டில் ஓகே அவருக்கு வந்துட்டு ஒரு மாசான என்ட்ரி கொடுத்து சன் நியூஸில் போட்டு பயங்கரமாக காட்டிடலான்றதுக்காக வந்து போயிருக்காங்க. ஆனால் நைட் 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டாக. இதை வந்து காலையில் யார்ட்டையும் சொல்லலை போல். இருக்கிற சேகர் பாபுலேருந்து இருக்கிற எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. நம்ம அவர் ஓபிஎஸ் வரைக்கும் போயிட்டாங்க. போய் அங்கே போய் பார்த்தா டக்குன்னு பார்த்தா அவர் இல்லைங்க மார்னிங் இல்லை ஈவினிங் 8 மணிக்கு தான் வராரு அப்படின்ட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறது, எல்லோரும் ரிட்டன் போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துருப்பார் போல். ஸோ எப்படியோ வந்து சென்னை வந்துட்டார். ஸோ ஏவா வேலவர்களும் சென்னை வந்துட்டார், இவர் வந்துட்டார். விசாரணைகள் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அரசியல் வட்டாரத்தில்.
பல விஷயங்கள் இன்றைக்கி தாவேக அரசை அதாவது கவிழ்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கூட 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட 50 லட்சத்துக்கும் மேலே பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு தீர்க்கமாக தாவேகாவை இந்த ஆட்சியிலேருந்து அகற்றிடணுன்ற வேலையை ரொம்ப அழகாக வந்து திமுக வந்து முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வசமாக சிக்கியும் இருக்காங்கன்றதையும் பார்க்குறோம். இன்னொரு சைடு அதிமுக ஒரு கணக்கோடு செயல்பட்டு இருக்காங்க. அவங்க திமுக கூட போகிறாங்களா இல்லை பாஜக கூட கை கேட்டு மொத்தமாக வந்து திமுக பாஜக அதிமுகன்னு வந்து உட்கார போகுதா அப்படின்ற இடத்துல இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய சமிக்கைகளும் கிட்டத்தட்ட அதுக்குள்ளே போய் சேர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒத்தால இருக்க போகிறாங்களா, அது தாவேக்காவாக இருக்க போகுதா, இல்லை அந்த திமுக அதிமுகன்ற போட்டி மாறி இன்னைக்கு தாவேக்கா வர்சஸ் மற்ற கட்சிகள் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணி போடுங்க, இந்த விஷயத்த பேசுங்க, இந்த விஷயத்த வந்து இது கரெக்டாக பேசியிருக்கலாம் அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.